வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் டிஎன்பிசி குரூப் 4ல் 2024 கேட்ட கொஸ்டினுடைய மேத்ஸ் கீ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாம். கயல் 5 டஜன் முட்டைகளை வாங்கினார். அதில் 45 முட்டைகள் நல்ல முட்டைகள் எனில் கெட்டுவிட்ட முட்டைகளின் சதவீதத்தை காண்க. அதாவது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, கயல் 5 டஜன் முட்டைகளை வாங்கினார் அப்படின்ட்டுருக்காங்க. அப்போ ஒரு டஜனுங்கிறது 12 முட்டை இருக்கும். இப்போ 5 டஜன்னா எத்தனை முட்டைகள் இருக்கும் அப்படின்னா 60 முட்டைகள் இருக்கும். ஓகேங்களா? அதில் 45 முட்டைகள் நல்ல முட்டைகள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ 45 மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மீதி இருக்கும் 15 முட்டைகள். அப்போ 60ல் 15 முட்டை என்னது? கெட்ட முட்டைகள். ஓகேங்களா? கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, கெட்ட முட்டைகளின் சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அதாவது மொத்தம் 60ல் 15 முட்டை கெட்ட முட்டைன்னா அதனுடைய சதவீதம் என்னன்னு கேட்டாங்க. அப்போ 100ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. இப்போ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் என்ன வரும்னா 25 வரும். அப்போ ஆப்ஷன் சி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், சண்டே ஈக்குவல் டு 2, டியூஸ்டே ஈக்குவல் டு 3, தேர்ஸ்டே ஈக்குவல் டு 2 எனில் மண்டேவின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல கிவன் டேட்டா எந்த ஃபார்மெட்டில் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம். அதாவது சண்டேல இருக்கிற வவல்ஸ் லெட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா யூங்கிற ஒரு லெட்டர் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஏங்கிற ஒரு லெட்டர் இருக்குது. அப்போ 2 லெட்டர்ஸ் இருக்கிறதுனால சண்டேங்கிறது 2ன்னு போட்டுருவாங்க. அதே மாதிரி டியூஸ்டேயில் யூங்கிறது வவல் லெட்டர், ஈங்கிறது வவல் லெட்டர், அதே மாதிரி ஏங்கிறது வவல் லெட்டர். அப்போ என்னது 3 வவல்ஸ் இருக்கிறதுனால டியூஸ்டே ஈக்குவல் டு 3ன்னு கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தேர்ஸ்டேங்கிறதுல யூங்கிறது வவல் லெட்ரு, ஏங்கிறது வவல் லெட்ரு, அதனால தேர்ஸ்டேங்கிறது 2ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கொஸ்டின் என்னன்னு கேட்டிருக்காங்க, மண்டேயின் மதிப்பு என்ன? அப்போ இதில் இருக்க வவல் லெட்டர்ஸ் எத்தனை பார்க்கணும். என்னென்ன இருக்குது அப்படின்னா ஓங்கிறது வவல் லெட்டராக இருக்கும், ஏங்கிறது வவல் லெட்ரு. அப்போ எத்தனை இருக்குது? 2 வவல் லெட்டர்ஸ் இருக்குது. அப்போ மண்டேக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 2ன்னு வரும். அது ஆப்ஷன் பியில் இருக்குது. இதுதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன பார்க்கலாம். ஃபைண்ட் தி நெக்ஸ்ட் நம்பர் 1, 2, 6, 24, 120 அப்படின்ட்டு கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. அதாவது கிவன் நம்பர் எந்த ஆர்டரில் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல கண்டுபிடிச்சிக்கலாம். அதாவது இங்கே எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1, 2, 6, 24, 120 இருக்குது. ஓகேங்களா? இப்போ 2/1 என்ன வரும்? 2ன்னு வரும். 6/2 என்ன வரும்? 3ன்னு வரும். 24/6னா 4ன்னு வரும். 120/24னா 5ன்னு வரும். அப்போ இதுக்கு அடுத்த நம்பர் டிவைட் பண்ணுற டேர்ம் என்ன வரும்னா 6ன்னு வரும். இப்போ இது ரெண்டு நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டேர்ம் வந்துடும். இப்போ 120 × 6 அப்படின்னா என்ன வரும்னா 720ன்னு வரும். இது ஆப்ஷன் சியில் இருக்குது. இதுதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன பார்க்கலாம். 2, 3, 5, 9, x, 33, y என்ற தொடரில் x + yயின் மதிப்பு என்ன? அதாவது இந்த தொடரில் இருக்கிற எக்ஸு ஒய்யோட அடிஷன் வேல்யூ என்னது? இதுதான் கொஸ்டின். ஓகேங்களா? முதல்ல கிவன் தொடர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத முதல்ல ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அதாவது 2, 3, 5, 9, x, 33, y. ஓகேங்களா? இப்போ இதில் 3லேருந்து 2 போச்சுன்னா மீது என்ன இருக்கும்? 1ன்னு வரும். அதாவது 5லேருந்து 3 போச்சுன்னா வரும் 2ன்னு வரும். 9லேருந்து 5 போச்சுன்னா வரும் 4ன்னு வரும். அப்போ நெக்ஸ்ட்டு இதில் ஒரு ஆர்டர்லாம் இல்லை. சரி, அடுத்தது இதோட சீரீஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதாவது 2/1 என்ன வரும்? 2ன்னு வரும். 4/2 என்ன வரும்? 2ன்னு வரும். இப்போ கண்டிப்பாக நெக்ஸ்ட் நம்பரு இந்த இடத்துல 2 தான் வரணும். ஓகேங்களா? இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் இங்கே 4 வர மாதிரி இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் வரும் இந்த இடத்துல 8ன்னு வரும். ஓகேங்களா? இப்போ இந்த இருக்க 8ஓட 9 ஆட் பண்ணுங்கள். 9 ஆட் பண்ணா வரும் 8 + 9 அப்படின்னா இந்த இடத்துல என்ன வரும்? 17 வரும். அப்போ எக்ஸுக்கு பதிலாக என்ன வருது? 17 வந்துடும். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல 2க்கு பதிலாக அதே மாதிரி இங்கே என்ன வரும்? இந்த இடத்துல 2ன்னு வரும். இப்போ 8 × 2 என்ன வரும்? 16 வரும். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல என்ன வரும்? இங்கே 16 வந்துடும். இப்போ 16ஓட 17 ஆட் பண்ணீங்க அப்படின்னா ஆன்சர் அது 33ன்னு வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு இங்கே இருக்க 2க்கு பதிலாக இங்கே என்ன பண்ணுறீங்க? அடுத்தது 2ன்னு போடுறீங்க. இப்போ 16 × 2ன்னா என்ன வரும்? இந்த இடத்துல 32ன்னு வரும். இப்போ அந்த 32ஓட 33 ஆட் பண்ணீங்க அப்படின்னா என்ன வரும்? 65ன்னு வரும். இப்போ x + y தானே கேட்டுருக்காங்க. அப்போ 17, 65 ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 82ன்னு வரும். அது ஆப்ஷன் டியில் இருக்குது. இதுதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாம். கொஸ்டின் 1³ + 2³ + 3³ up to k³ = 72900 எனில்
1 + 2 + 3 up to k இன் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது கொடுத்துருக்க கிவன் டேட்டா 1³ + 2³ + up to k கியூப்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அதுக்கு ஃபார்முலா வரும்னா k × k + 1/2 ஹோல் ஸ்கொயர்னு வந்துடும். அதோட ஆன்சர் என்ன கொடுத்துருவாங்க? 72900 கொடுத்துட்டாங்க. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? 1 + 2 + 3 up to kன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 1லேருந்து k வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஃபார்முலானா k × k + 1/2. இங்கே இருக்க ஸ்கொயர் அங்கிட்டு கொண்டு போச்சுன்னா அதான் அது 1 + 2 + 3 + up to k ஆன்சர். இப்போ இந்த ஸ்கொயர் அங்கிட்டு போச்சுன்னா என்ன ஆகும்னா ஸ்கொயர் ரூட்டுன்னு மாறிடும். அப்போ என்ன ஆகும்? 72900 வந்துடும். இப்போ இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்க அப்படின்னா அதோடைய ஆன்சர் தான் 1 + 2 + 3 + up to k வேல்யூ. ஓகேங்களா? சரி, அப்போ இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்க அப்படின்னா ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா ஆப்ஷன் நம்பர் சி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். அப்போ